6 மணிக்கு எழுந்து சத்து டானிக்க குடிச்சிட்டு இருந்தா நம்ம சாமி பிள்ளைங்க எல்லாம் கால்ல ஏறி ஓடி பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுமையா விளையாடுங்கடா, கூசுதுன்னு அவங்கள தட்டி விட்டு காதல்ல கலர் கலரா பல்பு வாங்கினதுனால இனிமே காதல்லாம் கிடையாது, கிரவுண்ட்ல மோதல் தான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சைலண்டா தான் போயிட்டு இருந்தேன். தப்புன்னு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னு பார்த்தா 2.5 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்கோம். அப்ப வந்தது பாருங்க ஒரு தலகணம். அந்த தலகணத்தை ஒரு சத்தியா மாத்தி 5.5 கிலோமீட்டர் கடந்து வாக்கிங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா தங்கச்சி தின்பண்ட பாலை வச்சுட்டு சரட்டுன்னு ஓடுது. என்ன மேட்ருன்னு தெரியாம பாலை குடிச்சா ஜீனி தீந்து போச்சுன்னு எக்லஸ் சாக்லேட்டை போட்டு பாலை ஆத்தி கொடுத்துருக்கு தின்பண்டம். பிறகு சாக்லேட்டை சாப்பிட்டு டம்ளரை குளிப்பாட்டி வச்சுட்டு ரைட்ல திரும்பினா ஒரே ஒரு முட்டை எனக்குனே இருந்தது. அதை எடுத்து குடிச்சிடலான்னு நினைச்சா தப்புன்னு தின்பண்டம் என்ட்ரி கொடுத்து முட்டை உனக்கு தான்டா, ஆனா இப்ப இல்ல மத்தியானத்துக்குன்றுச்சு. போயிட்டு போதுன்னு இட்லியை நைஸா புட்டு தக்காளி சட்னியில இந்த மாதிரி 1/2 மணி நேரம் பிசைஞ்சா இந்த மாதிரி வெண்மையா வரும். அதை எடுத்து வாயில போட்டு அருமையா இருக்கும். பிறகு ஆபீஸ் வந்தா ஏன்டா பிறந்தோன்னு ஆயிடுச்சு. அவங்க குடுக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு முட்டையை சாப்பிடலான்னு டப்பாவை திறந்தா முட்டையை காணோம். இதாச்சும் பரவாயில்ல, தக்காளி சட்னியை நல்லா சாப்பிடுறேன்னு சாதத்துல பிசைஞ்சு தந்துச்சு பாருங்க, அப்படியே புல்ல அரிச்சிருச்சு. ஏன் இப்படி பண்ண தின்பண்டோன்னு போன் அடிச்சு கேட்டா அண்ணா என்னை திட்டாம அவங்க உள்ளவங்கள்ட்ட திட்டு வாங்கடா, மூட்டு போனை வைடான்றுச்சு. அது சொன்ன மாதிரியே எல்லார்ட்டையும் திட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி யூரின் போலான்னு ரெஸ்ட் ரூம் வந்தேன். அங்க பார்த்தா சாரு வீட்டுக்கு போனா பொண்டாட்டி திட்டிக்கிட்டே இருக்கா. அதனால நைட்டு வீட்டுக்கு போகாம இந்த கண்ணா பையில வச்சு ஆபீஸ்ல உள்ள எல்லா வேலையும் முடிச்சலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பொண்டாட்டியோட சண்டைனா ஏயா ஏ உயிரை எடுக்கிறேன்னு அவள்கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்து முட்டை பிரச்சனையை நான் கேட்கறதுக்குள்ள தின்பண்டம் எனக்கு பிடிச்ச புட்டு செஞ்சு சரண்டர் ஆயிடுச்சு. சரி பொழைச்சு போனா அதை விட்டுட்டு சாப்பிட்டேன் வரட்டா.